நீங்கள் உங்கள் குடும்பத்துக்காக அன்பாக உணவு தயார் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போது நீங்கள் எல்லாம் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் உணவு மிச்சமாயிடுது. அதை நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரிட்ஜில் எடுத்து வைக்கிறீங்க. வச்சதுக்கு அப்புறமா உங்களோட மைண்ட் செட் என்ன இருக்கும் அப்படின்னா, இந்த உணவு ரொம்ப சேஃபாகவும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க இல்லைங்களா? ஆனால் அந்த உணவு விஷமானது அப்படின்னு நான் சொல்கிறேன். ஆமாங்க. சில உணவுகள் நம்ம மறுபடியும் சூடுபடுத்தும் போது அது டாக்ஸிக்கா மாறுது. அது உங்களுக்கு எனர்ஜியை கொடுக்கறதுக்கு பதிலாக உங்களுடைய வயிறு, லிவர், அது மட்டும் இல்லாமல் உங்கள் மூளையை கூட டேமேஜ் பண்ணக்கூடியதாக ஆகுது. நீங்கள் பொதுவாக ஒரு நாளில் எத்தனை முறை உணவை மறுபடியும் சூடு பண்ணுவீங்க? கமெண்ட் பண்ணுங்கள். உணவை சூடுபடுத்துறது தொடர்பாக இருக்கிற சில மூட நம்பிக்கைகளை நம்ம இப்போ உடைக்க போகிறோம். அந்த விஷயங்கள் பற்றி நம்ம பகிர்ந்துக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இது போன்ற அவசியமான தகவல்களை தொடர்ந்து தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பொதுவாக நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? உணவை மறுபடியும் சூடுபடுத்துறது அப்படிங்கிறது ஒரு நார்மலான விஷயம் அப்படின்னு நினைப்போம் இல்லைங்களா? நம்ம கரெக்டாக தானே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம், அப்போ அது கண்டிப்பாக கெட்டு போகாது அப்படின்னும் நம்ம நினைப்போம். முக்கியமாக இன்னொரு விஷயம் நம்ம எல்லாருமே நினைக்கிறது என்னென்னா, உணவை நம்ம கொதிக்க வைக்கும்போது அதில் இருக்கிற பாக்டீரியா எல்லாமே அழிஞ்சிடும் அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக எல்லாருமே நினைக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. ஆனால் இது சம்மந்தப்பட்ட உண்மையான கருத்துக்களை நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா நீங்கள் ரொம்ப ஷாக் ஆகிடுவீங்க. சில உணவுகளை நம்ம சூடுபடுத்தும் போது அது மிகவும் மோசமான விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய டாக்ஸின்ஸை கிரியேட் பண்ணுது. இப்படிப்பட்ட இந்த டாக்ஸின்ஸை நம்ம பாயில் பண்ணும்போது அதை நம்மளால் அழிக்க முடியாது. சரிங்களா? நம்ம எப்போ என்ன நினைப்போம்னா, பாயில் பண்ணும்போது பாக்டீரியா எல்லாத்தையுமே அழிஞ்சு போயிடும். அதே சமயத்தில் அதில் ஏதாவது டாக்ஸின்ஸ் இருந்தாலும் அழிஞ்சிடும் நம்ம நினைப்போம். ஆனால் சில வகை பாக்டீரியாக்கள் அழியும். ஆனால் அதிலிருந்து வர டாக்ஸின்ஸ் இருக்குது இல்லைங்களா, அது அழியாது. ஓகே, சயின்டிஃபிக்காக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பொதுவாகவே சமைச்ச பிறகு இருக்கிற உணவு ஆறி போகும்போது அதில் பேசிலஸ் சீரியஸ் அப்படிங்கிற பாக்டீரியா அதிக அளவில் உற்பத்தி ஆகுது. நீங்கள் அந்த உணவை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற இந்த பாக்டீரியாக்கள் அழியும். ஆனால் இந்த பாக்டீரியாக்கள்லேருந்து உருவாகிற இந்த டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது அழியாது. அது அப்படியே தான் அந்த உணவில் இருக்கும். இந்த டாக்ஸின்ஸ் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கட்டை டேமேஜ் பண்ணுது, உங்களுடைய குடலை டேமேஜ் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் அந்த உணவை ஃபுட் பாய்சனாக மாற்றுது. சரிங்களா? அதே சமயத்தில் உங்களுக்கு நாட்பட்ட வியாதிகள் உருவாகிறதுக்கு இது ஒரு காரணமாக அமையுது. சரி, இப்போ எந்த மாதிரி உணவுகள் எல்லாம் நம்ம சூடுபடுத்தும் போது அது பாய்சனஸாக மாறுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். முதலாவதாக சாதம் வடித்ததுக்கு அப்புறமா ஆறுன அந்த சாப்பாடை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு மறுபடியும் அதை சூடுபடுத்தும் போது, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லைங்களா, பேசிலஸ் சீரியஸ் சொல்லிட்டு அந்த பாக்டீரியா அதில் ஃபார்ம் ஆகும். இந்த பாக்டீரியா என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்பவும் சிவியரான டயரியாவை ஏற்படுத்தும். அதே சமயத்தில் வாந்தியும் ஏற்படுத்தும். அடுத்ததாக உருளைக்கிழங்கு நீங்கள் மறுபடியும் சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே உங்களுக்கு லாஸ் ஆகுது. அதே சமயத்தில் அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ்னால உங்களுடைய செரிமான சக்தி பாதிக்கப்படும். சில பேருக்கு இது ஃபுட் பாய்சனிங்காகவும் மாறுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்ததான் கீரைகள். முடிஞ்ச அளவுக்கு கீரைகளை நீங்கள் சமைச்ச பிறகு உடனே சாப்பிட்டு அதை காலி பண்ணிடுங்க. கீரை வகைகளை நீங்கள் மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிட்றதுனால அதில் இருக்கிற நைட்ரேட்ஸ் நீங்கள் சூடுபடுத்தும் போது நைட்ரைட்ஸாக கன்வெர்ட் ஆகுது. சரிங்களா?
இந்த நைட்ரைட்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளடைவில் கேன்சரை உருவாக்கக்கூடிய ஒரு தன்மை கொண்டதான் இந்த நைட்ரைட்ஸ் இருக்குது. அதனால கீரையை சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. அதாவது மறுபடியும் சூடுபடுத்தி சாப்பிடாதீங்க. அடுத்ததா அறவே நீங்கள் மறுபடியும் சூடுபடுத்துறத தவிர்க்க வேண்டிய உணவு வகை எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோழி மற்றும் முட்டை. சிக்கனும் முட்டையும் நீங்கள் ரீஹீட் பண்ணும்போது அதனால உண்டாகிற டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது உங்களுடைய டைஜஷனை ரொம்ப பெருமளவில் அஃபெக்ட் பண்ணும். அடுத்ததாக மஷ்ரூம்ஸ், நம்ம காளான்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான். மஷ்ரூமை நம்ம மறுபடியும் சூடுபடுத்தி அதை நம்ம சாப்பிடும்போது அது தீவிரமான வயிற்று வலி, அசிடிட்டி, அதே சமயத்தில் வயிறு உப்புதம், இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு உண்டாக காரணமாக இருக்குது. சரி, இப்போ நான் உங்களுக்கு எப்படி சேஃபாக குக் பண்ணி அதை சரியான முறையில் எப்படி ஸ்டோர் பண்ணும் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். அதுக்கு நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 டைம் குக்கிங் ரூல். எப்போவுமே சிறிய அளவில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் சமைக்கிற மாதிரி பழக்கப்படுத்திக்கோங்க. அதே சமயத்தில் மிச்சமான உணவுகள் எதையும் எடுத்து வைக்காம யாருக்காவது கொடுத்துடுங்க. அப்படி இல்லைன்னா அளவாக சமைக்க தொடங்குங்க. ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டில் அதிக அளவில் நியூட்ரியன்ஸ் இருக்குது, ரொம்ப ரொம்ப குறைந்த அளவில் தான் டாக்ஸின்ஸ் இருக்குது. அடுத்ததான் நான் சொல்ல போகிற ரூல் என்னன்னு கேட்டிங்கன்னா, 2 hour ரூல். நீங்கள் சமைச்ச உணவை வெளியில் அதிக நேரம் நீங்கள் வைக்கக்கூடாது. அதாவது நீங்கள் சமைச்சு முடிச்சிட்டிங்கன்னா அந்த உணவு இருக்கு இல்லைங்களா, அது சூடு கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறமா 2 மணி நேரத்துக்குள்ளேயே நீங்கள் அந்த உணவை ஃப்ரிட்ஜுக்கு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு மாற்றி வச்சிடணும். சரிங்களா? அந்த 2 மணி நேரத்துக்கு மேலே ஆச்சுன்னா அந்த உணவை நீங்கள் மறுபடியும் சூடு பண்ணி சாப்பிடக்கூடாது. எப்போதுமே உணவை நீங்கள் சூடுபடுத்தணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைக்ரோவேவில் சூடுபடுத்துறத அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உணவை சூடுபடுத்தும் போது மைக்ரோவேவில் சமமாக அது சீராக உங்களுக்கு அந்த சூடு வந்து பரவாது அந்த பாத்திரத்தில். சரிங்களா? இதனால சில இடங்களில் அதிக அளவில் சூடு இருக்கும், சில இடங்களில் தேவையான அளவு சூடு இருக்காது. இந்த மாதிரி உணவுகளை நீங்கள் மைக்ரோவேவில் சூடு பண்ணி சாப்பிடும்போது அதில் இருக்கிற அந்த பாக்டீரியாவால் உண்டான டாக்ஸின்ஸ் இருக்கு இல்லைங்களா, அது கண்டிப்பாக ஆக்டிவாக தான் இருக்கும். சரி, இதை சரியான முறையில் எப்படி செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வழக்கம் போல் அடுப்பில் அந்த உணவை சூடுபடுத்துங்க. தீ கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டு அதில் ஒரு 5 நிமிஷமாவது எக்ஸ்ட்ரா நல்லா அது கொதிக்கிற அளவுக்கு விடுங்க. சமமான அளவு எல்லா இடத்துலையும் அந்த உணவில் சூடு பரவி இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. நடுவில் அதை கிளறியும் விடுங்க. இப்படி பண்ணும்போது அந்த உணவில் எல்லா இடத்துலையும் சமமான அளவு சூடு கிடைக்கும். அப்போது உங்களுக்கு அந்த பாக்டீரியாவில் உண்டான டாக்ஸின்ஸ் அதில் அதிக அளவில் இருக்காது. சரிங்களா? அடுத்ததாக நான் சொல்ல போகிற ஒரு ரூல் என்ன அப்படின்னா, ரீஹீட் ஒன்ஸ், அதாவது ஒரே ஒரு முறை மட்டும் மறுபடியும் சூடுபடுத்துதல் அப்படிங்கிற ஒரு விதி. ஒரு உணவை சமைச்சிங்கன்னா அதை நிறைய முறை சூடுபடுத்தாதீங்க. ஒரே ஒரு முறை மட்டும் சூடுபடுத்தணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது கூட நான் ஏற்கனவே சொன்ன முறைகளில் அதை நீங்கள் ஸ்டோர் பண்ணியிருந்தா மட்டும்தான் நீங்கள் அதை சாப்பிடணும். சரிங்களா? ஏன்னா நீங்கள் ஒவ்வொரு முறையும் அந்த உணவை சூடுபடுத்தும் போது அதில் இருக்கிற நியூட்ரியன்ஸ் எல்லாமே கொல்லப்படுது. அதே சமயத்தில் நான் சொன்ன அந்த டாக்ஸின்ஸ், கழிவுகள், அது அதிகமாக இருக்கும். உணவு எப்போவுமே உங்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கையை தான் கொடுக்கணுமே தவிர உங்களுக்கு உடல் பலவீனத்தை கொடுக்கக்கூடாது இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்ச எத்தனையோ பேர் இந்த மாதிரி உணவுகளை சூடுபடுத்தி மறுசூடுபடுத்தி சாப்பிட்ற அந்த பழக்கங்களை தவிர்த்ததன் மூலமாக நிறைய உடல் உபாதைகள்ல இருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே செரிமான தன்மையில் நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கிடைச்சிருக்கு.
அதே சமயத்தில் அசிடிட்டி பிரச்சனையிலேருந்து அவங்க வெளியே வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, அவங்க இன்னும் கூடுதல் எனர்ஜியோடு இப்போ இருக்காங்க. நான் சொன்ன இந்த முறைகளை ஒரு வாரமாவது முயற்சி பண்ணி அதை பின்பற்றி பாருங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போது உங்களுடைய உடம்பு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்க. நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணலாம். நான் சொன்ன இந்த தகவல்கள் எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருந்துச்சுன்னா உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் எல்லாருக்குமே இந்த காணொளியை ஷேர் பண்ணுங்க. இது போன்ற அற்புதமான ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட குறிப்புகள் உங்களுக்கு தொடர்ந்து கிடைச்சிட்டே இருக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஃப்ரிட்ஜில் அதிகமான நேரம் உணவுகளை நீங்கள் ஸ்டோர் பண்ணும்போது அந்த உணவு எப்படி விஷமாகுது அப்படிங்கிறத தொடர்பான ஒரு காணொளியை நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதற்கான லிங்கை நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன். நீங்கள் அந்த காணொளியை பார்க்கும்போது உங்களுக்கு இன்னும் நிறைய கருத்துக்களை தெரிஞ்சுக்க முடியும். நன்றி.